வணக்கம். இந்திய நேரப்படி காலை 9:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். உலக நாடுகளுக்கு சென்றுவிட்டு நாடு திரும்பிய எம்பிகள் குழுவினர் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து கலந்துரையாடல். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சர்வதேச விண்வெளி பயணம் ஒத்திவைப்பு. தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டு உள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பு. மத்திய அரசின் தவறால் தான் பகல்காம் தாக்குதல் நிகழ்ந்தது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மத்திய அரசின் செயல்பாடுகள் குறித்து கருத்து கணிப்பு. ஒரே நாளில் 5 லட்சம் பேர் பதில். அதிபர் டிரம்பிற்கு எதிராக கவர்னர் காவின் நியூசம் வழக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்று வரும் கலவரத்தின் எதிரொலி. இனி விரிவான செய்திகளை காணலாம். உலக நாடுகளுக்கு சென்றுவிட்டு நாடு திரும்பிய எம்பிகள் குழுவினர் பிரதமர் மோடியை சந்தித்து கலந்துரையாடினர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க காங்கிரசின் சசி தரூர் தலைமையிலான எம்பிகள் கூட்டம் பல்வேறு நாடுகளுக்கு சென்றது. இந்த நிலையில் உலக நாடுகளுக்கு சென்று திரும்பிய எம்பிகள் குழுவினரை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சி எம்பிகள் குழுவினர் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினர். அப்போது உலக நாடுகளுக்கு சென்றபோது ஏற்பட்ட அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். சர்வதேச விண்வெளி பயணம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாசா மற்றும் இஸ்ரோ இணைந்து ஆக்சியம் ஸ்பேஸ் ஆக்ஸ் 4 என்ற திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வீரர்களை அனுப்ப முடிவு செய்தது. இதில் இந்திய வீரர் சுபான்சு சுக்லா உட்பட 4 பேர் அமெரிக்காவிலிருந்து ஸ்பேஸ் ஆக்ஸ் நிறுவனத்தின் பால்கான் 9 ராக்கெட் வாயிலாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இன்று மாலை 5:30 மணிக்கு புறப்பட இருந்தனர். இந்த நிலையில் பால்கன் 9 ராக்கெட் திரவ ஆக்சிஜன் கசிவு ஏற்பட்டதால் விண்வெளி பயணம் ஒத்திவைக்கப்படுவதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஏற்கனவே மோசமான வானிலை காரணமாக பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் சர்வதேச விண்வெளிக்கான பயணம் தடைபட்டுள்ளது. இருப்பினும் இந்த பயணம் நடைபெறும் பட்சத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் 2வது இந்தியர் என்ற பெருமையை சுபான்சு சுக்லா பெறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் தவறால் தான் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் நிகழ்ந்ததாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் இந்தியாவின் முப்படைகளின் முயற்சியால் பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கும் வாய்ப்பு நமக்கு கிடைத்ததாகவும், ஆனால் மத்திய அரசு அதனை கோட்டை விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அதே சமயம் ஐநா அமைத்த பயங்கரவாத எதிர்ப்பு குழுவில் பாகிஸ்தான் இடம் பிடித்துள்ளதாகவும், இது மத்திய அரசின் தோல்வி என தெரிவித்துள்ளார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் முற்றிலும் மத்திய அரசின் தவறால் நிகழ்ந்துள்ளதாகவும், சுற்றுலா பயணிகள் கூடும் இடத்தில் ஒரு காவலர் கூட பாதுகாப்பு பணியில் இல்லை என சாடினார். நாட்டில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதில் பிரதமர் மோடி கவனமாக உள்ளதாகவும் விமர்சனம் செய்தார். மேலும் பகல்காம் தாக்குதலை நிகழ்த்திய பயங்கரவாதிகளை விரைவில் நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய அரசின் செயல்பாடுகள் குறித்து நாமோ செயலியில் தமிழகத்தைச் சேர்ந்த 62,580 பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் செயல்பாடுகள் குறித்து கருத்து தெரிவிக்க நாமோ செயலியில் ஜன்மன் என்ற பெயரில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. கடந்த 11 ஆண்டுகளில் பயங்கரவாதத்தை எதிர்ப்பதற்கான மத்திய அரசின் அணுகுமுறையை பாதுகாப்பதனான டிஜிட்டல் இந்தியாவின் எந்த தயாரிப்பை நீங்கள் அதிகம் பயன்படுத்துகிறீர்கள், மேக் இந்தியா திட்டம் வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில்துறைக்கு உதவியதா உட்பட பல்வேறு கேள்விகள் இந்த சர்வேயில் கேட்கப்பட்டது. நேற்று முன்தினம் துவங்க இந்த சர்வேயில் ஒரே நாளில் 5 லட்சம் பேர் பதிலளித்துள்ளனர். அதில் 77% பேர் முழு கணக்கெடுப்பையும் முடித்துள்ளனர். அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 1,41,150 பேர் பதிலளித்துள்ளனர். இரண்டாவதாக மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 65,775 பேரும், மூன்றாவதாக தமிழகத்தைச் சேர்ந்த 62,580 பேரும் பதிலளித்துள்ளனர். அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு எதிராக கலிபோர்னியா கவர்னர் காவின் நியூசம் வழக்கு தொடர்ந்துள்ளார். அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றதிலிருந்து சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதனால் அமெரிக்கா குடியேற்றம் மற்றும் சுங்க அமலாக்கத்துறையினர் பல்வேறு மாகாணங்களில் அதிரடி சோதனைகள் நடத்தி நூற்றுக்கணக்கானோரை கைது செய்துள்ளனர். இந்த நடவடிக்கையை எதிர்த்து பல்வேறு அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தை ஒடுக்க லாஸ் ஏஞ்சல்ஸில் அதிரடி படைகள் டிரம்ப் குறிவைத்துள்ளார். மேலும் கலவரத்தை கட்டுப்படுத்த 2000 அதிரடி படை போலீசார் மற்றும் மரைன் பிரிவின் 700 வீரர்கள் அனுப்பப்பட்டுள்ளனர்.
இந்த நிலையில் கலிபோர்னியா மாகாண கவர்னர் காவின் நியூசம் தன்னுடைய கலந்தாலோசிக்காமல் அதிரடிப்படை மற்றும் இராணுவத்தினரை ட்ரம்ப் அனுப்பியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதனால் ட்ரம்ப் மீது வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் பள்ளி வகுப்பறைக்குள் நுழைந்த மாணவர் ஒருவர் சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 10 பேரை சுட்டுக் கொன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஐரோப்பிய நாடான ஆஸ்திரேலியாவில் கிரேஸ் நகரில் போர் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் பயின்று வரும் மாணவர் ஒருவர் திடீரென அங்குள்ள சக மாணவர்களை துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் 9 மாணவர்களும் ஒரு ஆசிரியரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து அந்த மாணவன் பள்ளியில் உள்ள கழிவறைக்கு சென்று தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இந்த தாக்குதலில் காயமடைந்த மாணவர்களை மருத்துவமனையில் சேர்த்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உலகம் முழுவதும் தற்போது பரவி வரும் கொரோனா தொற்று வீரியம் அற்றது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது பரவி வரும் என்ஃபை வகை கொரோனா தொற்று அச்சப்படும் அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என அரசு பொதுநல மருத்துவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் தற்போது என்ஃபி என்ற வகை கொரோனா பாதிப்பு பரவி வருவதாக அவர் தெரிவித்தார். இது JN1 வைரஸின் உட்பிரிவு என்றும் எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது எனவும் கூறினார். மேலும் கொரோனாவால் நேர்ந்த உயிரிழப்புகளுக்கு இணை நோய்கள் மற்றும் வயது மூப்பே காரணம் என தெரிவித்தார். இதனால் கொரோனா தொற்று காரணமாக மக்கள் அச்சப்பட தேவையில்லை என அரசு பொதுநல மருத்துவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று பெய்த கனமழையில் அதிகபட்சமாக சென்னை மணலியில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக பெரம்பலூரில் 7 சென்டிமீட்டர் மழையும், மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், கடலூர் மாவட்டம் பெளாந்துறை, லாலாப்பேட்டை, கொத்தவாச்சேரியில் தலா 6 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. தமிழகத்தில் தென்னிந்திய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று வட மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வருவதால் ஏமாற்றமே மிஞ்சும் என காங்கிரசின் சொத்து மீட்பு குழு தலைவர் KV தங்கபாலு விமர்சனம் செய்துள்ளார். திருவண்ணாமலையில் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது. இதனை காங்கிரசின் சொத்து மீட்பு குழு தலைவர் KV தங்கபாலு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து நகர் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் குமார் மீட்கப்பட்ட இடத்திற்கான ஆவணங்களை தங்கபாலுவிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சியில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்ததாக கூறினார். மேலும் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை தவிர தற்போதைய பாஜக அரசு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டுவரவில்லை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வருவதால் மாற்றம் ஏற்படாது, ஏமாற்றமே மிஞ்சும் என விமர்சனம் செய்தார். ஆதரவான நிலையை எடுப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் இந்த நிலையை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு காங்கிரசுடைய உதவியோடும் செயல்பாடுகளாக நாங்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறோம். எங்களுடைய சொத்துக்கள் காங்கிரஸ் கட்சியின் வசம் இருக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி அதை திருத்தி அமைத்து காங்கிரஸ் கட்சிக்கு உதவும் வகையிலும் பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றும் வகையிலும், குறிப்பாக மாவட்ட காங்கிரஸ் கட்சி, நகர காங்கிரஸ் கட்சி, இப்படி பல்வேறு அமைப்புகள் அதிலே பயன்படுத்தும் வகையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியையொட்டி ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமி இன்று நண்பகல் 12:32 மணிக்கு தொடங்கி நாளை நண்பகல் 1:58 மணிக்கு நிறைவடைகிறது. இந்த நிலையில் காலை முதல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்துள்ளனர். கோவிலில் சுமார் 4 மணி நேரம் காத்திருந்தும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மேலும் 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டு அண்ணாமலையாரை வழிபட்டனர். தூத்துக்குடியில் சுங்க கட்டணம் வசூலிக்க மதுரை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதால் மீண்டும் நள்ளிரவு முதல் புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதால் லாரி உரிமையாளர்கள் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர். தூத்துக்குடி, புதூர், பாண்டியாபுரம் மற்றும் மதுரை, எளியார்பத்தி
ஆகிய பகுதிகளில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு வாகன ஓட்டிகளிடம் சுங்க கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தூத்துக்குடியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் புதூர், பாண்டியாபுரம் மற்றும் மதுரை, எலியார்பத்தி ஆகிய பகுதிகளில் சுங்கச்சாவடி நிறுவனங்கள் சுங்க கட்டணம் வசூலித்து வருவதாகவும், வாகன ஓட்டிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை எனவும் தெரிவித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரணை செய்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை கடந்த 4ஆம் தேதி சுங்க கட்டணம் வசூல் செய்யக்கூடாது என தூத்துக்குடி, புதூர், பாண்டியாபுரம் மற்றும் மதுரை, எலியார்பத்தி சுங்கச்சாவடிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் சுங்கச்சாவடி நிறுவனங்கள் தங்களுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை நகல் வரவில்லை என தெரிவித்து தொடர்ந்து சுங்க கட்டணம் வசூலிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 5ஆம் தேதி லாரி உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் சுங்கச்சாவடி நிறுவனம் சார்பில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரணை செய்த உச்சநீதிமன்றம் மதுரை உச்சநீதிமன்ற கிளை விதித்த இடைக்கால தடைக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தது. இதனால் மீண்டும் நள்ளிரவு முதல் புதூர், பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த நிலையில் லாரி உரிமையாளர்கள் மீண்டும் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். வந்தவாசி அடுத்த கல்லாங்குத்து ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு பள்ளி விடுமுறை முடிந்து வந்த மாணவர்களை ஆசிரியை ரசினா நடனமாடி வரவேற்றார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கல்லாங்குத்து ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றும் ரஷினா என்பவர் விடுமுறை முடிந்து வந்த தனது மாணவர்களை நடனமாடி வரவேற்றார். பதிலுக்கு நடனமாடிய மாணவர்கள் மகிழ்ச்சியாக வகுப்பறைகளுக்கு சென்றனர். இதன் மூலம் மாணவர்களின் மன அழுத்தம் குறையும் என்றும், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே நட்பு உருவாகும் என்றும், கல்வி கற்றுக் கொள்வதிலும் மாணவர்களுக்கு இணக்கமான சூழல் உருவாகும் என்றும் ஆசிரியை ரசினா தெரிவித்தார். இந்த அணுகுமுறை அந்த பகுதி மாணவர்களின் பெற்றோர்களிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பாஜகவுடன் கூட்டணி வைத்த கட்சிகள் எப்படி அழிவு பாதைக்கு சென்றதோ அதே நிலைதான் அதிமுகவிற்கு வரும் என்று அதைதான் அமித்ஷா கோடிட்டு காட்டியுள்ளார் என்றும் திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி, துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் மத்திய, மாநில அரசின் திட்டப்பணிகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. கூட்டத்தில் பேசிய ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி தனது தொகுதியில் 2 பாலங்கள் கட்ட வேண்டும் என்று சென்ற முறையே ஒரு பாலம் மண்ணச்சநல்லூர் தொகுதிக்கு மாற்றப்பட்டது என்றும், இதனால் அமைச்சர் KN நேரு மீது வருத்தம் உள்ளது என்றும் தெரிவித்தார். என்னுடைய சாப்பாட்டை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது எனவும், இந்த முறையும் அதேபோல் எதுவும் செய்து விடாதீர்கள் எனவும் கேட்டுக்கொண்டார். கூட்டத்தை தொடர்ந்து கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 100 நாள் வேலை திட்டத்திற்கு வழங்க வேண்டிய நிதியையும் கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய அரசு குறைத்து வருகிறது என்றும், இது மனசாட்சியற்ற அணுகுமுறையாக உள்ளது என்றும், இந்த நிலையில் நிச்சயமாக மாற வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த முறை பார்த்தீங்கன்னா வெறும் 33 லட்சம் பணி நாட்கள் தான் வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாள் வேலைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக அரசாங்கம் 25 நாள் 27 நாள் வேலைக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கிராமப்புறத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாளாக மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்திச்சிட்ருக்கேன் நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க, ரொம்ப தனியாக இருக்கிற பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், ரொம்ப அதிகமான வறுமையில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு 365 நாளில் 100 நாளாவது ஒரு வேலை கொடுத்தா தான் அந்த குடும்பம் வந்து ஒரு பசி இல்லாமல் ஒரு கல்வி, மருத்துவம், இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம கொடுத்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றிய அரசாங்கம் அந்த நிதி ஒதுக்கீடை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. இந்த அணுகுமுறை வந்து ரொம்ப மனச்சாட்சியற்ற அணுகுமுறையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக வந்து நம்ம நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனைகளை எழுப்பிக்கிட்டே இருக்கோம். இந்த முறை வந்து நிதியமைச்சர் சொல்கிறாங்க 67,000 கோடி ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம். கடலூர் பேருந்து நிலையத்தில் பயணிகள் பயன்பெறும் வகையிலான சிறப்பு நூலகத்தை கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் திறந்து வைத்தார். கடலூர் மத்திய பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகள் பயண நேரத்தில் காத்திருக்கும் அறையில் பயனுள்ளதாக அமையும் வகையில் நூல் வாசிக்கும் திறனை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும்
தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின்படி கடலூர் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தில் சிறப்பு நூலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடலூர் மாநகராட்சி ஆணையர் சுந்தரி ராஜா கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து நூலகத்தை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் முன்னதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் நூலகத்தை திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியை தொடர்ந்து பேருந்து நிலைய சாலையோர வியாபாரிகள் தங்களது வாழ்வாதாரம் மேம்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனிடம் கோரிக்கை வைத்தனர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளையொட்டி செஞ்சி நகர திமுக சார்பில் பொதுமக்கள் 102 பேருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழுப்புரம் வடக்கு மாவட்ட செஞ்சி நகர திமுக சார்பில் திருவண்ணாமலை சாலையில் இந்தியன் வங்கி எதிரில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழாவையொட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி செஞ்சி நகர சேர்மன் மொய்த்தியார் அலி மஸ்தான் ஏற்பாட்டில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு 102 நபர்களுக்கு கண் கண்ணாடி மற்றும் சால்வை பெட்டி, தையல் எந்திரம், மிதிவண்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார், மேல்மலையனூர் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன், மாவட்ட கவுன்சிலர் அரங்க ஏழுமலை உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆந்திராவை போன்று குறைந்தபட்ச மா உற்பத்தி செலவாக டன் ஒன்றுக்கு ரூபாய் 12,000 விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி குடியாத்தத்தில் விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காந்தி நகர் பகுதியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் கோபால ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக விவசாய சங்க மாவட்ட செயலாளர் சாமிநாதன் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது கடந்த 5 ஆண்டுகளாக பூக்கள் கருகி மா சாகுபடி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாலும் மா விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாலும் மா சாகுபடி விவசாயிகளுக்கு ஓராண்டு சாகுபடி செலவினத்தை கருத்தில் கொண்டு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 50,000 நிவாரணமாக வழங்க வேண்டும். ஆந்திராவை போன்று குறைந்தபட்ச மா உற்பத்தி செலவாக டன் ஒன்றுக்கு ரூபாய் 12,000 விலை நிர்ணயம் செய்து அதில் 4,000 அரசு மூலம் ஊக்கத்தொகையாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் பேர்ணாம்பட்டு தாலுகா செயலாளர் சரவணன், மாவட்ட தலைவர் குணசேகரன், குடியாத்தம் செயலாளர் செல்லும்பரசன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். செங்குன்றம் அடுத்த வடகரை ஊராட்சியில் வசித்து வரும் தலித் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து கட்சியினர் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த வடகரை ஊராட்சியில் தலைமுறைகளாக வசித்து வரும் தலித் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை எனவும் 4 ஏக்கர் 42 சென்ட் இடத்தை கிராமத்தார் பெயரில் சட்டவிரோதமாக பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தலித் மக்கள் தெரிவித்தனர். மேலும் அண்மையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளதுபடி ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் வடகரை ஊராட்சியில் பல தலைமுறைகளாக வசித்து வரும் தலித் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உழைப்போர் உரிய இயக்கத்தின் மாநில செயலாளர் ஜானகிராமன் தலைமையில் தலித் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஜமாபந்தில் பங்கேற்ற அதிகாரிகளுடன் தலித் மக்கள் தங்களின் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் முதலமைச்சரை சந்திப்பதற்காக சட்டமன்றத்தை நோக்கி நடைபயணம் செல்ல உள்ளதாகவும் தலித் மக்கள் தெரிவித்தனர். 43/2C 46/2A 1A1 46/2A 1A2 46/2A1D ஆகிய சர்வே எண்களில் 4 ஏக்கர் 42 சென்ட் நிலம் கிராமத்தார் பெயரில் பட்டா இருக்கு. இது முறைகேடானது, அநீதியானது. அதுவும் அதே ஊராட்சியில் காலங்காலமாக வசிக்கிற குறிப்பிட்ட தலித் மக்களுக்கு மட்டும் பட்டா வழங்காமல் இருப்பது ஒரு சமூக அநீதி என்ற வகையில் அங்கு பல்வேறு கட்சிகள், அந்த பொதுமக்கள் பல ஆண்டு காலமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் போராடி இருக்கிறார்கள். இதுவரை பட்டா
2 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து குடியாத்தம் வளத்தூர் அரசு பள்ளிக்கு கல்வி பயில வரும் 7 மாணவர்களுக்கு சொந்த செலவில் சைக்கிள்கள் வழங்கிய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சேகரின் செயல் ஆசிரியர்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த வளத்தூர் மேல்நிலைப் பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் முன்னாள் ரயில்வே ஊழியருமான சேகர் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் ஆகியோர் பள்ளியில் மாணவர் சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். இதற்கிடையே குடியாத்தம் அடுத்த சின்ன தோட்டாலம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளிகளின் பிள்ளைகள் உயர்கல்வியை மேற்கொள்ள முடியாமல் இருந்த நிலையில் இதனை அறிந்த பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சேகர் தலைமையிலான பள்ளி ஆசிரியர்கள் சின்ன தோட்டாலம் கிராமத்திற்கு சென்று வளத்தூர் கிராமத்தில் உள்ள பள்ளிக்கு கல்வி பயில்வதற்கு 7 மாணவ மாணவிகள் தனது சொந்த செலவில் 7 சைக்கிள்களை சேகர் வழங்கினார். சைக்கிள்களை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்ததோடு மகிழ்ச்சியுடன் சைக்கிள்களில் பள்ளிக்கு ஆர்வத்துடன் கல்வி பயில வருகின்றனர். பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் சேகரின் இச்செயல் ஆசிரியர்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்கூலுக்கு நாங்கள் விசிட் செய்து அங்கு இன்றைய தினம் 7 மாணவர்கள் இப்பள்ளியில் சேர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் 2.5 கிலோமீட்டர் வரவேண்டியிருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு 7 சைக்கிள்களை முதற்கட்டமாக கொடுத்து பள்ளியினுடைய சேர்க்கையை அதிகரிப்பதற்கு முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த பள்ளியினுடைய சேர்க்கை விகிதத்தை 500க்கு மேல் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் என்ற முறையிலும் ஆசிரியர்கள் சார்பாகவும் இந்த முயற்சியை நாங்கள் இந்த ஆண்டு தொடங்கி இருக்கிறோம். மீண்டும் ஜிம் தலைப்பு செய்திகள். உலக நாடுகளுக்கு சென்றுவிட்டு நாடு திரும்பிய எம்பிகள் குழுவினர் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து கலந்துரையாடல். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சர்வதேச விண்வெளி பயணம் ஒத்திவைப்பு. தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டு உள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பு. மத்திய அரசின் தவறால் தான் பகல்காம் தாக்குதல் நிகழ்ந்தது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மத்திய அரசின் செயல்பாடுகள் குறித்து கருத்து கணிப்பு. ஒரே நாளில் 5 லட்சம் பேர் பதில். அதிபர் டிரம்பிற்கு எதிராக கவர்னர் காவின் நியூசம் வழக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்று வரும் கலவரத்தின் எதிரொலி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.